ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஹெவியா கேஸோட ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக உஷா கிச்சனில் இருக்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆனால் அதை தடுத்து நிறுத்தின உஷாவோட அண்ணியோ வீட்டில் கேஸ் லீக் ஆயிருக்கு, அதனால எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளையுமே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் லீக் ஆயிருக்க இடத்துக்கு போயிட்டு பார்த்தா தான் ஒரு ஷாக்கான விஷயம் தெரிய வருது. கேஸ் ஆன்லயே இருந்திருக்கு. உடனே இதை பார்த்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கடைசியாக யார் கேஸை யூஸ் பண்ணதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு பொன்னியும் நான் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் நான் அதை க்ளோஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே எப்பவும் போலயே வீட்டுல இருக்கவங்களும் சரி ஜெயாவும் சரி பொன்னிக்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கேஸ் சிலிண்டர் போடுறவங்க வீட்டுக்கு வரும்போது பொன்னி அவங்கள கிச்சனுக்கு கூட்டிட்டு போறத பார்த்தா ஜெயாவோ ரொம்பவே கோவத்தோட இனிமே பொன்னி கிச்சனுக்குள்ளேயே போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. ஆனா சந்திரசேகரோ பொன்னிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணாலும் ஜெயாவோ ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறத பார்த்த பொன்னியோ இனிமே அத்தை சொல்ற வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த வீட்டுல கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா ஜெயாவோ ரொம்பவே கிண்டலா என்ன இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பண்ணாம ஓசில சோறு சாப்பிடலாம் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கேவலமா பேசுறாங்க. உடனே இதனால கடுப்பான பொன்னியோ அத்தை சொல்ற வரைக்கும் நான் கிச்சனுக்குள்ளேயும் போக மாட்டேன், இந்த வீட்லயும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி போறாங்க. ஆனா இதை பார்த்த சந்திரசேகர் இன்னுமே வருத்தப்படுறாங்க. ஆனா ஜெயாவோ கொஞ்சம் கூட வருத்தமே படாம ரொம்பவே தென்னாவட்ட பொன்னியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியோ அவங்களோட முடிவுல ரொம்பவே தெளிவா இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்து பொன்னி சாப்பாட்டுக்காக என்னதான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி ஒவ்வொரு விஷயத்திலும் தன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாலும் பொன்னி மேலேயே எல்லா மிஸ்டேக்குமே விழுகுது. இதுல இருந்து பொன்னி எப்படிதான் மீண்டு வர போறாங்க? பொன்னியை யாருதான் முழுசா நம்புவாங்க? சக்தி அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலேயாவது பொன்னிக்கு உதவி செய்வாங்களா இல்லையா? அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.